ப்ரொஃபஸர் கந்தசாமி சார். ஒரே பையன் மிலிட்டரியில் போனாப்புல, இப்போ அவர் கிடையாது, இறந்துட்டார். அவர் பையனை மாதிரி நான் அவர் பார்க்க போகிறேன். இத்தனை வருஷமாக 45 வருஷமாக பெரும் தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. ஏன் தெரியுங்களா? அந்த ஆசை. நல்ல கதையெல்லாம் சொல்லுவார், பிள்ளைகளெல்லாம் பொம்பளை பிள்ளைய சொல்லுவார், பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், சொந்தமாக சம்பாதிக்கணும், வேலையை விடுன்னு சொன்னால் புருஷன் சொன்னாலே விடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பெரிய அளவு, பெரிய சிந்தனையாளர், சாதாரணமாக இருக்கார். அவர்கிட்ட சாப்பிடணும். இப்போது அவருக்கு பையன் என்டிஏல படித்தாங்க, மிலிட்ரி. ஓகே, மிலிட்ரியில் போகணுன்னா நீங்கள் டிகிரி முடிச்சு போகலாம், இன்ஜினியரிங் படிச்சு போகலாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கு பேர் டெக்னிக்கல் என்ட்ரி. என்னங்க, லேடிஸுக்கும் இருக்குது டெக்னிக்கல் என்ட்ரி. நிறைய பேர் நெய்வில் சேருவாங்க. இப்போ டெக்னிக்கல் என்ட்ரி. காலேஜில் என்சிசி இருந்ததுன்னா உடனே சேர்ந்துருங்க. என்சிசி ட்ரெஸ் போட்டுட்டிங்கன்னா 3 வருஷம் கழிச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பான். ஏபிசி சி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா இது வச்சுட்டு நீங்கள் இராணுவத்தில் பரீட்சையே கிடையாதுங்க, எக்ஸாமினேஷனே கிடையாதுங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணால் ஒரு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஃபைட் பண்ணுவான், போல்டான ஆசாமி, ஆணு பெண்ணு சேர்த்துருவாங்க. கலெக்டர் சம்பளம். யார் சம்பளம்? கலெக்டருக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம். உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா செகண்ட் லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், பிரிகேடியர், லெப்டினன்ட் ஜெனரல், மேஜர், ஜெனரல். இந்திய ராணுவம் 10 லட்சம் பேர் செலக்ட் பண்ணுவோம். போ, நிறைய வாய்ப்பு. மிலிட்ரி, பேராமிலிட்ரி இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அப்புறமா சொல்லிக்கிறேன். சரிங்க சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் வசதி இல்லை, அம்மா கஷ்டப்படுறாங்க, இன்ஜினியர்லாம் சேர்க்க முடியாது, பேசாமல் போய் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேத்தமேட்டிக்ஸில் சேர்க்கணும். மேத்தமேட்டிக்ஸ், கணிதம், அது வேண்டாமா? ஃபிசிக்ஸ், அது வேண்டாமா? கெமிஸ்ட்ரி, ஏதோ ஒரு டிகிரி தான். படித்து வெளியே வந்தால் நிரந்தரமாக கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜில் வேலை கிடைக்கும். எம்ஏ படிச்சிட்டிங்க. ஒருவேளை நீங்கள் மேத்ஸ் படிச்சிங்க, பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ் படித்தாச்சு, பிஎட் முடிச்சிட்டேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் வேலை கிடைக்கல, ஸ்கூலில் வேலை கிடைக்கலன்னா ஈரோட்டில் சப்கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போடுங்க. சைலேந்திரப்பா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தான், கணிதம் படிக்க சொன்னான், எம்ஏயும் படித்தா அவனுக்கு கவர்மெண்ட்டில் அடுத்த மாதமே வேலை கிடைக்கும்னு சொன்னான், கவர்மெண்ட் காலேஜில் கூட கிடைக்கும், ஒரு எக்ஸாம் எழுத போகுதுன்னு சொன்னால் எனக்கு வேலை கிடைக்கல, ஒரு மான நஷ்ட கேஸ், இந்த சைலேந்திர பாபு எனக்கு 10 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு கேஸ் கொடுக்கும். நான் கொடுத்துறேன், கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன். மேத்ஸ் படித்த ஆளே கிடையாதுங்க, காலேஜை மூடுறாங்க. இப்போ என்னென்ன ரொம்ப கஷ்டம். உங்கள் அம்மா வீட்டில் வேலை, தோட்டத்தில் வேலை பார்க்க பாரு, அதோடைய கஷ்டம். இங்கே எப்படி தெரியல, நம்ம மெட்ராஸை பற்றி நான் ஒரு சின்ன தோட்டம் போட்டிருக்கேன், விவசாயம் பண்ணுறேன். படித்தது விவசாயம் இல்லை, நான் ரிட்டையர் ஆன பிறகு விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். களை எடுக்கிறதுக்கு 300 ரூபாங்க. காலையில் வருவாங்க லேடிஸ், பாவம், எனக்கே பாவமாக இருக்கும். நான் ஒரு 350 ரூபா சேர்த்து போட்டு விட்டேன். பாவம் சூப்பர். வெயில் இருந்து வேலை பார்த்து பாரு. என்ன சொல்லுவாங்க, கணக்கு படிக்கிறது கஷ்டமா? என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார், நான் வந்து என்ன பரீட்சை எழுதணும்? சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதணும் சார். இந்த பரீட்சை ஈஸியாக கஷ்டம்? முதல் கேள்வி இவன்ட்டு என்ன சொல்ல முடியும்? ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம்னா வேண்டாங்கிறான். கஷ்டமே படாமல் முடியுமா தம்பி? இன்னைக்கு பாரு, ரோட்டில் ஓடக்கூடிய வண்டி பாரு, ஏதாவது வண்டி இந்தியாவில் தயார் பண்ணிக்காங்க பாரு, எல்லாமே சுசுகி, ஹுண்டாய், மெர்சிடஸ் பென்ஸ், எங்கேயோ ஒருத்தன் தயார் பண்ணுறான். எப்படி பண்ணான்? அவன் கஷ்டம், இந்தியா வர்றது கஷ்டம், கொசு கடிக்கும், நமக்கு கோவிட் 22 வராமல் இருக்கான். அங்கிட்டு 11,000 வெள்ளக்காரன் வந்தான் 1606ஆவது ஆண்டு. 18 மாதம் கப்பலில் வந்திருக்கான். 18 மாதம் எதுக்கு? ஜஹாங்கீர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது. அவன் இப்படி உட்காந்துருக்கான் ஜஹாங்கீர். அவன்கிட்ட இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறவன் பெர்மிஷன் வாங்குறதுக்கு அவன் பேர் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவன் 18 மாதங்கள் கடலில் பயணம் பண்ணியிருக்கான். பெர்மிஷன் கிடைக்கல, போகிற வழியிலே செத்தே போயிட்டான். புரியுதுங்களா? கடினம் பார்க்கக்கூடாது, வாழ்க்கையே கடினமாக தான் இருக்கும். வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும். நீயும் உறுதியான மனிதனாக இருந்தால் வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற பரிசுகளை கொடுக்கும். நிறைய பரிசு கொடுக்கும். கலெக்டர் ஆக்கிடுவாங்க, கமிஷனர் ஆக்கிடும், உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் தெரிஞ்சிடும். கஷ்டம் பார்க்கக்கூடாது. கஷ்டம் வருதுன்னா நல்லது நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ நான் சொல்கிறேன், தம்பி, கஷ்டம் நினச்சா கஷ்டம், ஈஸினா ஈஸினா ஐஏஎஸ் எல்லாரும் தான் பாஸ் பண்ணுவானே. கஷ்டம்னா ஒருத்தனை பாஸ் பண்ண மாட்டான். அப்படி கிடையாதுப்பா, இது ஒரு சாதாரணமான தேர்வு. தெரியுதுங்களா? ஓகே, நான் ஏன் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி உனக்கு நல்ல மன மகிழ்ச்சி தருவது இந்த ஐஏஎஸ். நீங்கள் தான் ஈரோடு மாவட்ட கலெக்டர் வச்சுக்கோங்களேன். ஒரு மகிழ்ச்சியான வேலையா, மகிழ்ச்சி இல்லாத வேலைங்களா சொல்லுங்கள்? மன மகிழ்ச்சி வருமா வராதா? காலையில் நீங்கள் போய் கலெக்டர் பார்த்தீங்கன்னா 100 பேர் நிற்பாங்க மனு வச்சுட்டு.
10 பேருக்காவது சால்வ் பண்ணி கொடுக்கலாம், 10 பேருக்காவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தலாம். நல்லதாக கெட்டதாங்களா? மகிழ்ச்சியான விஷயமா இல்லையா? ராத்திரி வேலை பார்க்கலாமா வேண்டாமா? 12 மணிக்கு பிரச்சனை எஸ்பிஐ தூங்கிட்டு இருப்பாரா? ஓடி போவாருங்க. நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 24 மணி நேரம் வேலை. நான் டிஜிபியாக இருக்கும்போது லீவே எடுக்கல. ஒரு நாள் தான் பையனை கல்யாணம் அன்னைக்கு எடுக்கலைங்க, லீவ் எடுக்கல. பையன் கல்யாணத்துக்கு எடுக்கல, அதோட நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு போகிறத விட எங்கே உட்காந்தா அங்கே நல்லா இருக்கும். போனேன் காலையில் 6 மணிக்கு போய் தாலி கட்டிட்டு நேராக ஓட்டு வந்துடுவேன். எங்கள் ஆஃபீஸுக்கு நல்லா இருக்கு, அதோட நல்லா இருக்கு, மன மகிழ்ச்சி. ஸோ ஒருத்த சொன்னா பிள்ளைகளே, நமக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்த பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய அறிவியல் அறிஞர்களாக இருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சார் ஐசக் நியூட்டன், மிகப்பெரிய மேக்ஸ்வெல், இவர்களெல்லாம் கண்டுபிடிச்சது தான் அது. இந்த ஃபேனு, எலக்ட்ரிசிட்டி, இந்த மைக்கு, இந்த காரு, இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சது தான். நீ ஒன்றும் கண்டுபிடிக்கணும். நீ பிஹெச்டி காலேஜில் போய், கிருஷ்ணம்மா காலேஜில் போய், பன்னாரி காலேஜில் போய் நீ எதையும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நல்ல ஆம்பளை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், வெளியே வச்சுருக்கான், அதை படித்தாலே போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிஞன் சொன்னான், the meaning and purpose of life is happiness. வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையின் பொருள் மன மகிழ்ச்சி தான். இந்த மன மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? நாம் செய்யும் செயலில் தான் வரும். நம்ம செய்கிற வேலை பாருங்க, 1/2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், பரவாயில்ல, நல்ல கருத்துக்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இவன் கிடக்குறான், நம்ம வீட்டுக்கு போகண்டா அப்படின்னு போயிட்டு வச்சுக்கோங்க, இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம பேசுறது தெரியல போல இருக்கும், வேலை சரியில்லை போல இருக்கு. ஒரு வேலையை நல்லா செஞ்சு முடிச்சோம்னாங்க பெரிய மன மகிழ்ச்சி. விவசாயிக்கு தெரியும், கஷ்டப்பட்டு மஞ்சள் விவசாயத்தை பண்ணி அதை கொண்டு போய் ஆரோக்கியம் பண்ணி சந்தையில் விலையை நல்ல விலைக்கு விற்றுட்டான்னு வச்சுக்கோங்க, பெரும் மன மகிழ்ச்சி இல்லைங்க. அதே மாதிரி இந்த வேலை, கலெக்டர் வேலை, போலீஸ் வேலை, ஃபாரின், இந்த மாதிரி சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை என்பது மிக பெரும் மன மகிழ்ச்சி தரும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க. எப்படி 4 பேருக்கு உதவி செய்கிறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறான். 1 2 படிப்படியாக பதவி உயர்வு கிடைக்கும். சப் கலெக்டர் அன்னைக்கு போயிருந்தேன் பொள்ளாச்சி, ஃபோன் அடித்தேன். யாருக்கு? சப் கலெக்டர் பொள்ளாச்சி. யார்? கேத்தரின் சரண்யா. கேத்தரின், நான் வந்திருக்கேமா? சார் வாங்க சார், வாங்க சார், உங்களை பார்க்குறேன் சார். யாருன்னா கேத்தரின் சரண்யா, ஐஏஎஸ், என்னுடைய மாணவி. முந்தாள் நாள் சேலம் போயிருந்தேன். சித்ரா, சதர்ன் ரயில்வேஸுடைய ரீஜனல் மேனேஜர் சித்ரா தான். ஐ எம் கம்மிங் டு சேலம். சார் எங்கள் ஆஃபீஸ் வரணும் சார், நீங்கள் வாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் 6 ஊரை காட்டி கொடுத்துச்சு. ரீஜனல் மேனேஜர் அந்த அம்மா, இந்தியன் ரயில்வே சர்வீஸ். தெரியுதுங்களா? சித்ரா இந்தியாவிலேயே ஐஏஎஸ் இன்டர்வியூ டெல்லியில் முதல் மதிப்பெண் எடுத்த பெண்மணி. 225 220 மார்க்ஸ். இப்படி நீங்கள் இந்த மன மகிழ்ச்சி என்பது நம்ம செய்கிற செயலை வருதுங்களா? இந்த ஐஏஎஸ்ல மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. 2வது, இந்த ஐஏஎஸ் படிப்பு உங்களுக்கு பதவி வரும். 3வது, நிறைய படிக்கலாங்க, நிறைய